God presence filling everybody. தேவனை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வந்திருக்கிறது. கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுமா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி செய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா. எல்லா ஜாதியும் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசும் மக்களாம் சிலுவையின் கீழ் இயேசுவுக்கு தான் போராட்டம் சீக்கும் மொழி போல் அழகால் அழகா இருக்கீங்களா? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். மேக்கப் பண்ணாலும் அழகா இருக்கீங்களா? அதில் எப்போ அழகாக மாற முடியும்? பாட்டு அழகாக மாற முடியும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்கள் பாட்டு பாட பாட கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டே இருக்கு. இந்த முகத்தில் ஒரு பிரகாசம், இந்த வாழ்க்கையில் ஒரு பிரகாசம், இந்த சரித்தில் ஒரு பெரிய பிரகாசம் கர்த்தர் நிரப்பிட்டே இருக்கிறாரு. கைக்கு அழகாக சொல்லுவா உற்சாகத்தோடு அல்லேலூயா. எல்லா ஜாதியும் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசுமை கடினதும் எல்லா ஜாதியும் எல்லா கோத்திரம் எல்லா மொழியும் பேசுமை
பிரச்சனை நிரப்பி கொண்டு இருக்குது. சில பாட்டை உணர்ந்து பாடணும். ஒரே கைத்தில் கச்சத்தை பாடணும். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு உலாவிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தத்தை வை சொல்லுமா? என்ன உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு என் தேவனே என் இயேசுவே உம்மையே என் உள்ளம் எங்குடலும் உமக்காக நான் ஏங்குதையா. என் உள்ளம் எங்குடலும் உமக்காக நான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே விண்ணிலும் மண்ணிலும் உண்மைத்தவனுக்கு யார் உண்டாண்டவர் சொல்லுங்க. நம்ம சொல்லுவாங்க அங்கே சொந்தக்கார இருக்காரு, அங்க சித்தப்பா இருக்காரு, அங்க மாமா இருக்கிறாரு, அங்க தாத்தா இருக்கிறாரு, அந்த ஊர்ல அவன் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஆனா விண்ணிலும் மண்ணிலும் ஒரே சொந்த இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கை கட்டி அதையா சொல்லுவோம். விண்ணிலும் மண்ணிலும் ஒன்றுதான். இல்லையா? சொல்றாங்க எங்க ஊர் முத்தாசில் இருக்கு, எங்க ஊர் கேரளாவில் இருக்குது, சொந்தக்காரங்க அங்கதான் இருக்கிறாங்க. எத்தனை சொந்தம் இருந்தாலும் விண்ணிலும் மண்ணிலும் ஒரே ஒரு சொந்தம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். கைத்தட்டி அல்லா சொல்லுமா? அல்லேலூயா. கைத்தட்டி உற்சாகத்தோடு விண்ணிலும் மண்ணிலும் உண்மை தவிர
கர்த்தர் நம் மத்தியிலே உலாவிட்டு இருக்கிறார். அவருடைய பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது. நம் நின்ற வண்ணமாக சங்கீத வாசனுடைய விஷயம் வந்து வாசிப்பார்கள். சங்கீதம் 25 நாம் என்ற மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 25ஆம் சங்கீதம் வாசிக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கை அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும். அதில் சொல்லுவோமா? கர்த்தருடைய உடன்படிக்கை, the Lord's covenant, கர்த்தருடைய உடன்படிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம உடன்படிக்கை செய்யணும் இல்லையா? திருமணத்தில் என்ன சொல்லுவோம்? மாமனையை பிடிச்சிக்கிட்டு இன்று முதல் சோன்சாய நான் உன்னுடைய மனையை ஏற்றுக்கொண்டு புருஷனை ஏற்றுக்கொண்டு கர்த்தர் ஸ்தோத்திரம், வாழ்விலும் தாழ்விலும் துன்பத்திலும் இன்பத்திலும் சுகத்திலும் சுகமளித்து மரணம் பிரிக்க மாட்டோம். ஒரு உடன்படிக்கை செய்யணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரையில சொல்லுவோமா? எத்தனை உலகத்துக்கு ஒரு உடன்படிக்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் பேப்டிசம் எடுக்கும் பொழுது எங்கள் பாஸ்டர் கொடுத்த ஒரு ப்ராமிஸ் என்னன்னா, தண்ணியில் உள்ள இறக்கிச்சாரு பெரிய குளம். அது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 98 years 1980 ஆகஸ்ட் 15 பேப்டிசம் எடுத்தேன். ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்றைக்கு அது பெரிய குளம். அதுக்கு முந்தின நாள் அந்த குளம் தண்ணியே கிடையாது. 14 தண்ணி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் பாஸ்டர் சொன்னா, தம்பி நீ சின்ன வயசாக 13 வயசாக இருக்கிற, ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா வயசு ஒன்று ஆகட்டும், 2 வயசு போட்டுச்சுக்கிட்டேன். உன்னை பாஸ்டர் பார்த்து சொன்னேன், பாஸ்டர் சப்போஸ் நான் வழிபோது செத்துக்குன்னா என் பழியும் போது தான் வரும், ஞானஸ்நானம் கொடுத்து யாருன்னு சொல்லி பார்த்துக்கிட்ட ஒரு கேட்டேன். அவர் உடனே கோப்பட்ட. சரி கொடுத்து நம்ம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 14th வரைக்கும் அந்த குளத்தை தண்ணியில் பெரிய குளாது மாதவரம் பக்கத்தில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதவரம் இன்றைக்கு இருக்காது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போது உண்மையான எனக்கு ஞானஸ்நானம் தேவ சுத்தமாக இருந்தால் அந்த குளம் நிரம்பி வழிடும். ஆகஸ்ட் 14 மழை பெய்யணும். இப்படின்னு ஞாபகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாங்கள் அந்த 14th ஃபுல்லாக ஆகஸ்ட் 14th ஃபுல்லாக முட்டி போட்டுச்சோம். ஆண்டவரே மழை வரணும் மழை வரணும் மழை வரணும். மாலை 5:30 மணி ஆச்சு, மழையே வரல. ஒரே கிளைமேட் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுநாள் காலையில் 10 மணிக்கு ஞாபகம் கொடுக்குறோம். பாசம் சொல்லிட்டாரு, அங்கே குளத்து தண்ணி இல்லை, குளத்தில் தொட்டிக்கிட்டு ஞாபகம் கொடுக்குறோம். அப்போ அப்படி கிடையாது, குளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது தண்ணி வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆகட்டும். அப்போது 5:30 வரைக்கும் நான் செபிக்கிறேன். மழையை வரல, மேகம் வரல, ஒன்றுமே வரல. மறுநாள் 5ஆம் தேதி ஞாபகம் கொடுக்குறோம். குளத்தில் தண்ணியே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலியாக கிடக்குது. ரயிலில் காஞ்சி போய் கிடக்குது. கரெக்டாக நைட்டு 6:45 மணிக்கு ஒரு பெரிய மேகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆரம்பித்த மழை வெடிகால 3:30 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக மழை பெய்து கொண்டே இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காலையில் 5:30 மணிக்கு பார்த்தா அந்த குளம் நிரம்பி உள்ள மாடு பத்திரிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இப்போ பாஸ் மேலே உனக்கு கர்த்தர் ஓகே பண்ணிட்டா இருப்பா, நீ வா ஞாபகம் எடுத்துக்கோ. அல்லேலூயா. அப்போ அந்த குளத்தில் இறங்கி பாஸ்டர் தள்ளகி வச்சு ப்ரேயர் பண்ணி என்கிட்ட கேட்டார், நீ ஞாபகம் எடுக்கிறியே, நீ சாகிற வரைக்கும் ஆண்டு உண்மையாக இருப்பியா? உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஊழியம் செய்வியா? உடன்படிக்கை. பரிசுத்தமாக வாழ்வியா? உடன்படிக்கை. அல்லேலூயா. என்கிட்ட கேட்டார். நான் ஞாபகம் எடுத்துக்கிறேன் ஐயா. கடைசியில் என்ன பண்ண மாட்டேன், சாகாம பிழைத்திருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன். 3 காரியம் சொன்னேன். கர்த்தருக்கு உண்மையாக இருப்பேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்வேன், கர்த்தருக்காக வாழ்வேன் சொல்லி அவர்கிட்ட சொன்னேன். அதை கேட்ட பாசம் சந்தோஷத்தை தட்டி கொடுத்து பேப்டிசம் கொடுத்தா. ஞானஸ்நானம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அது உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. திருமணத்தை உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உடன்படிக்கை உலகத்துக்குரிய காரியம். ஆனால் எல்லாவற்றை விட இங்கே வசன வாசிகள் செய்ய 25:10 கர்த்தருடைய உடன்படிக்கையை கை கொள்ளுகிற வாசிக்கலாம். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு நல்லா கவனிக்கணும். வசந்த கை கொள்றோம், தேவ வார்த்தையை கை கொள்றோம். அது பகுதி இருந்தால் கூட உடன்படிக்கை கை கொள்ளணும். அல்லையா? சொல்லுங்க. நீங்கள் உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க, ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. நான் சொல்லியிருப்பீங்க, நான் கடைசி முழங்கால ஜெபம் பண்ணுவேன். இல்லையா? கர்த்தர் ஊழியத்தை பொருத்தனை பண்ணியிருப்பீங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்பீங்க. 4ஆவது நாள் உடன்படிக்கை காணாமல் போயிடுது. கர்த்தர் சொல்லி அப்போ சொன்ன பிரதர் ஜபத்தை இப்போ செய்யப்படல பிரதர், காலம் மாறி போச்சு, சூழ்நிலை மாறி போச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன உடன்படிக்கை கர்த்தர்கிட்ட செய்கிறோமோ கடைசி நிமிஷம் உயிர் போறதை மாறாமல் செய்யறதா கிறிஸ்துவ வாழ்க்கையுடைய அடிப்படை அஸ்திவாரம். அல்லேலூயா. எத்தனை பேரை உண்மை ஒத்துக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. இப்போ உடன்படிக்கை கை கொண்டு நடக்கிறதுன்னு சொன்னால் ஒரு சந்ததி பெருகும்.
உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உனக்கு பிறகு பிள்ளைங்க கர்த்தருக்காக எழும்புவாங்க, கர்த்தருக்கு ஊழியம் செய்வாங்க. கர்த்தர் ஆபிரகாம் வாக்கு கொடுத்தார். என்ன கொடுத்தார் ஆபிரகாம்? கர்த்தர் வாக்கு, ஆபிரகாமே ஒரு சந்ததியை ஒரு நட்சத்திரத்துக்குள்ள பெருகுன்னு சொன்னார். அல்லேலூயா. ஆனால் அது காரியம் யார் நிறைவேற்றப்படி? யாக்கோபு நிறைவேற்றப்படி. கர்த்தர் சொல்லும் யாக்கோபு நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா சொல்லுமா? அப்ப ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்கே நிறைவேற்றப்பட்டது? யார் நிறைவேற்றப்பட்டது? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆபிரகாம் கொடுத்த வாக்கு தத்துவம் யார் மூலமா நிறைவேற்றப்பட்டது? ப்ளீஸ் டெல் மீ எவரிபடி. சொல்லுங்க. கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, ஆபிரகாமே வானத்தை பார், ஆபிரகாமே பூமி மணல் புலவ சந்தையில் பெருக பண்ண போறேன், எல்லாம் பெருக பண்ண பிறகு கர்த்தர் சொல். ஆனால் எத்தனை பிள்ளையை பார்த்தா? ஆவிக்குரியபடி ஒரு மகனை மட்டும் தான் பார்த்து, ஈசாக்கு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஈசாக்கு வந்தார். ஈசாக்கு யாக்கோபு இருக்கிறார். யாக்கோபுக்கு பிறகுதான் பண்டு பிள்ளை பிள்ளை பிறகு கர்த்தர் சொல் சந்ததி பெருக ஆரம்பித்தது. எத்தனை பேர் சுவாசிகள்? உலகத்து அத்தனை ஜந்துக்களும் அத்தனை மக்களுமே கர்த்தர் படைத்த ஒரு படைப்பு தான். ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், ஜப்பானா இருக்கட்டும், ஜெர்மனா இருக்கட்டும், அமெரிக்கா, எந்த நாட்டில் இருந்தாலும் எல்லாம் கர்த்தருடைய படைப்பு தான், கர்த்தருடைய சிருஷ்டிப்பு தான். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. நிறங்கள் வித்தியாசம் உண்டு, உருவத்தில் வித்தியாசம் உண்டு. கர்த்தரை சொந்த படைப்பு ஒரே ஒரு படைப்பு தான். அதெல்லாம் சொல்லுங்க. இப்போ நமக்கு எத்தனை ஆற்று இருக்குது? எத்தனை இருந்தது நமக்கு? அமெரிக்காரனுக்கு 2 வச்சுங்கிறான். அமெரிக்கா வச்ச அவனுக்கு ஒரே ஆட்சி. நம்ம 2 கண் இருக்கு. அவனுக்கு எத்தனை கண் இருக்குது? சொல்லுங்க. அவனுக்கு எத்தனை கால் இருக்கு? 4 கால் வச்சிருக்கிறான். அது 2 கால் தான். நிறங்கள் வித்தியாசம் உண்டு, மொழிகள் வித்தியாசம் உண்டு, பாடி லெவல் வித்தியாசம் உண்டு. ஆனால் படைப்பு ஒன்று தான். அவன் சொல்லுமா? அப்போ எந்த மனுஷன், எந்த மனுஷி, எந்த ஊழியர்கள் உடன்படிக்கை கை கொள்றானோ சந்ததி கர்த்தர் பிறகு செய்கிறார். அல்லேலூயா. இந்த வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை சாட்சிகளை கை கொண்டா உன் தலைமுறை நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா செய்வாரா? நீ ஆபிரகாம் கர்த்தருக்கு பயந்தான், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே ஒரு மரத்தினுடைய மிக முக்கியமான காரியம் என்ன? கிளையோ அவருடைய இளையோ முக்கியமல்ல, வேர் தான் முக்கியம். ஆண்டவர் வேர் தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. இந்த வேர் தான் ஒரு உடன்படிக்கை. அந்த வேர் தான் நீ பண்ற பொருத்தனை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம். உடன்படிக்கை கை கொள்ளுகிற அனைவருடைய வாசிக்கலாமா? உடன்படிக்கையும் சாட்சிகளையும் கை கொள்கிறவர்களுக்கு நல்லா கவனிக்கிறோம். படிக்கிறவர்களுக்கு அல்ல, கை கொள்கிறவர்களுக்கு. இன் ஒபீடியன்ஸ் கர்த்தர் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. சத்தியத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்துடன் அப்போ கர்த்தருடைய உடன்படிக்கை கைக்குள் நடக்கிறீங்கன்னு சொன்னா ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிக்கலாமா? அவனுடைய பாதைகளும். அப்ப உங்க பாதையில நீ புறப்பட்டு போற வழியில நீ வாழ்கிற வாழ்க்கையில 2 காரியம் கூடவே இருக்கா. ஒன்று கிருபை, ஒன்று சத்தியம். அல்ல சொல்லுவா? சத்தத்தை உயர்த்தி உனக்கு மிகப்பெரிய சேஃப்டி, மிகப்பெரிய பாதுகாப்பு, மிகப்பெரிய அரண், மிகப்பெரிய அடைக்கலும். நீ பயன்படுத்துகிற ஹெல்மெட்டோ, நீ பயன்படுத்த சீட்டு பெல்ட்டோ முக்கியம் இல்லை. உன்னோட கிருபை சக்தி கூட வந்துனே இருக்கும். எந்த ஊருக்கு ஒன்றா போவேன், எந்த ஸ்டேட்டுக்கு ஒன்றா போவேன், எந்த நாட்டுக்கு ஒன்றா போவேன், எங்கே போனாலும் நீ தேவனுடைய கற்பனை கை கொண்டதுனால கிருபை சத்தியம் உனக்கு பாதுகாத்து கொண்டே வரும். ஐயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. கிருபை அழிக்க முடியுமா? அழிக்க முடியாது. கிருபை ஒழிக்க முடியுமா? ஒழிக்க முடியாது. சத்தியத்தை அழிக்க முடியுமா? ரெண்டுமே அழியாத ஒரு பொக்கிஷம். அதெல்லாம் சொல்லுங்க. யாருக்கு இந்த ஆசீர்வாதம், யாருக்கு இந்த மேன்மனா? கர்த்தர் உடன்படிக்கை கை கொள்கிற மக்களுக்கு தான். அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை உயர்த்தி நான் சர்ச்சைக்கு போகணுமா? போய்தான் ஆகணும். ஜெபம் பண்ணணுமா? ஜெபம் பண்ணி தான் ஆகணும். தோத்திரம் பண்ணணுமா? தோத்திரம் பண்ணி தான் ஆகணும். பாட்டு பண்ணணுமா? பாட்டு பண்ணி தான் ஆகணும். அதெல்லாம் செய்ய மாட்டேன்னா கர்த்தர் கிட்ட வர மாட்டார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அதெல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் உடன்படிக்கை நீ கை கொள்றன்னு சொன்னா உன்னை சுற்றி என்ன இருக்குமா? கிருபையும் சத்தியம் இருக்கும். சத்திய கிருபை கூட இருந்தா சாத்தான் கிட்ட வரவே மாட்டான், ஓடி போடுவான் இயேசு நாமத்துல. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை உயர்த்தி ஒரு பக்கம் சத்தியம் தாங்கும், ஒரு பக்கம் கிருபை தாங்க. 2 கூட இருந்தா உன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும், ரொம்ப செழிப்பா இருக்கும். உன் தலைமுறை செழிப்பா இருக்கும், உன் பிள்ளைங்க செழிப்பா இருப்பாங்க, உன் வாழ்க்கை முடிவு செழிப்பா இருக்கும். செழித்தனம் விசுவாசிக்கிறேன். அதான் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய உடன்படிக்கை ஆகிய அந்த கவனன்ஸ், அந்த பொறுத்தனை கரெக்டாக நீ நிறைவேற்றி முடிக்கிறேன்னு சொன்னால் கடைசி ஜீவன ஆசீர்வாதமாக தான் இருக்கும். அதில் சொல்லுமா? கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. அதுல 12 வாசமா? 12 வாசிங்க. 12. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், the God's fear. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க யாருக்கு பயந்து இருக்கிறீங்க? கை உயர்த்த மாட்டீங்களே. யாருக்கு பயந்து இருக்கிறீங்க? உண்மையாவா சத்தியமாவா? தேவ சமூகம் சொல்றீங்க கையை உயர்த்தி. ஆண்டு பயந்து இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு பயந்தா கண்ணு தூங்கவே தூங்க. அதான் முதல் பாயிண்ட். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நான் 4:30 மணி படுத்தேன். அவ்வளோ டயர்டு இருக்கு. குளித்து போயிட்டு கர்த்தர் சொன்னார். 4:30 மணி படுத்தேன். சினிமா போது எடுப்புறா, பாஸ்டம் எடுப்புறா, எழுந்து டைம் ஆச்சு டைம் ஆச்சு. என் இத்தனை கரெக்டாக 5 நிமிடம் கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என்ன அர்த்தம்னா கர்த்தருக்கு பயப்படுற பயம் அந்த நடுக்கு உனக்குள்ள இருந்தா தான் உன் ஜெபம் கேட்கப்படும், உபாசம் ஏறெடுக்கப்படும், நன்மை பெருகும். அப்ப கர்த்தர் பயப்படுற மனுஷன் எவ்வளோ வாசிக்கலாம்? அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நல்லா கவனிக்கணும். எந்த ரூட்ல போனோம்? ஒரு கடைக்கு போறேன், ஒரு பெண்ணு பார்க்க போறேன், ஒரு பிள்ளை பார்க்க போறேன், ஒரு பொருளை வாங்க போறேன், ஒரு லேண்ட் வாங்க போறேன், ஒரு வீடு கட்ட போறேன். முதலாவது அவருக்கு பயந்தன்னு சொன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். நீ நஷ்டமடைய மாட்டே. ஒரு பொருள் வாங்குற நஷ்டமடைய மாட்டே, ஒரு லேண்ட் வாங்குற நஷ்டமடைய மாட்டே, ஒரு வீடு வாங்குற நஷ்டமடைய மாட்டே. அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். சரிங்களா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு பயப்பட சொன்னா உடன்படிக்கை கை கொண்டா கர்த்தர் வழியை போதிப்பாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சம்டைம்ஸ் சில வேளையில ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க. என்ன செய்யுது எப்படி செய்ய போறோம்? ஒரே குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் நீ கர்த்தருக்கு பயந்து இலக்கத்தை வழி திறந்து கொடுத்துட்டே இருப்பாரு. எங்க போனோம், எப்படி வரணும், என்ன கர்த்தரை வழி திறந்து கொடுத்துட்டே இருப்பாரு. நீ ஆச்சரியப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்துவீங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அடுத்த வசனம் வாசிங்க. நல்லா ஆத்தும நன்மையிலே தங்குமா. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அதில் சொல்லுங்க பார்க்கலாம். பாரு மனசுல குழப்பம் வரும், போராட்டம் வரும். கர்த்தர் ஆத்ம நன்மையால் தங்குமா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆத்ம நன்மை உண்டாயிட்டே இருக்கும். உன் ஆத்மா சோர்ந்து போகாது, உன் ஆத்மா இலவரிச்சு போகாது, உன் ஆத்மா வெட்கப்பட்டு போகாது. ஆத்மா சுத்தமாகவே இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கர்த்தர் தேய்ச்சி கொண்டே வருவாரு. அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார். நம்புற மாத்திரம் ஒரு கையை மேல வைத்து ஆண்டவரே வசனம் நீ படிக்கும் பொழுது நமக்கு ஞானம் பெருகிச்சே இருக்கும். அவன் 2 பாயிண்ட்ஸ் அதில் வாசித்து சங்கீதம் 25:10 கர்த்தருடைய உடன்படிக்கை கை கொண்டு நடக்கிறேன்னா உன் தலைமுறை செழிக்கும், உன் குடும்பம் செழிக்கும், உன் ஆத்மா செழிக்கும், நன்மையால் நிரப்பப்படும். நீ ஆச்சரியப்பட்டு இன்னும் மென்மேல் உயர்த்தப்பட்டு கொண்டே வருவே. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. தங்கும் அவன் சந்ததி, இவரை ஜெனரேஷன். அல்லேலூயா. இப்போ நம்ம தான் ஓடி லைஃப் விடலாம். அடுத்த ஜெனரேஷன் வரும்போது உலகம் என்ன தாங்கன்னு தெரியல. நீ பெற்ற பிள்ளைங்களாம் வளர்ந்து வராங்க. அந்த பிள்ளை சின்ன பிள்ளை இருக்காங்கன்னா நினைச்சா ரொம்ப வேதனையாக கற்று சொல்லுவோம். அடுத்த ஜெனரேஷன் பயங்கரமாக இருக்கும். உலகத்தில் பல போராட்டம் வரும், பல கஷ்டம் வரும், வியாதிகள் வரும், பல பிரச்சனை வரும், ஜாதி பிரச்சனை வரும், கர்த்தர் சமுதாய பிரச்சனை எல்லாம் வரும். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இதெல்லாம் தாங்கி போனோன்னு சொன்னால் கர்த்தருடைய கிருபை இருக்கணும். ஆமென். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீ பெண் பிள்ளையை பெற்று வச்சிருக்கீங்க, வெளியே அனுப்புறீங்க, ஸ்கூலுக்கு காலேஜ் அனுப்புறீங்க, திரும்ப வரைக்கும் யோசனையே இருக்கு. என் பிள்ளை எங்கே காணுமே ஒரு பயம் உள்ள கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ இதெல்லாம் யார்கிட்ட பார்க்க முடியும்? ஆண்டவர் தான் பார்க்க முடியும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு ஆத்மா பிழைக்கணும்னு சொன்னா உடன்படிக்கை கை கொள்ளணும். அல்லேலூயா. வாசிக்கலாம் முடிக்க வாசிக்க சீக்கிரம். கர்த்தருடைய the Lord's secret, கர்த்தருடைய ரகசியம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப தேவனுடைய ரகசியம் யார்கிட்ட இருக்குதோ உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது. சத்தமா சொல்லுங்க. பெரிய ரகசியம் வேதத்தின் ரகசியத்தை கொடுக்க போறாரு. கர்த்தருடைய ரகசியம் எங்க இருக்குதா? சத்தமா சொல்லுங்க. என்ன ரகசியம்? பெரிய ரகசியம் கற்றுக் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. வசனம் வாசிக்கிறோம். நீ கர்த்தருக்கு பயந்தா உள்ள ரகசியம் இயேசு ரகசியம் வந்து கர்த்தர் சொல்கிறோம். இன்னும் தேவனுக்கு ஏற்ற பாத்திரமா விளங்கி கொண்டே இருப்பே. அல்லேலூயா. வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். அவர்களுக்கு உடன்படிக்கை தேவன் தெரியப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி. சப்போஸ் நம்ம மோடியை வந்து ஃபோன் பண்ணி நான் தான் எப்படி இருக்கேன்னா எப்படி இருக்கு மோடி பேசுறாரு, அவர்கிட்ட பிரதமர் பேசுறாரு. ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு பெரிய வியப்பு ஏற்படுது. உலகத்தை படித்த கர்த்தர் மட்டும் பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம், எவ்வளவு பெரிய மேன்மை, எவ்வளவு பெரிய மகிமை. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சாதாரண மனுஷன் நம்மகிட்ட பேசுனா நம்ம உள்ளத்துல பெரிய பூரிப்பு உண்டாகுது, பெரிய வியப்பு ஏற்படுது. ஆனால் தேவனே பேசுறாருன்னா எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி நமக்கு. ரகசியம் நம்மகிட்ட இருக்குதா? நிச்சயம் இருக்கு. இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் மகிமைப்படுவாரா? கர்த்தர் பெரிய செய்வாரா? கரத்தை வயசு ஆண்டவரே ஒரு உடம்பு கைக்கு ஆயத்தமா இருக்கு. ஆண்டவரே
சின்ன விஷயம்தான் டைமுக்கு வர்றது, சின்ன விஷயம்தான் சர்ச்சைக்கு வர்றது, சின்ன விஷயம்தான் கற்றுக்க. இதில் கரெக்டாக நீ போகிறனா வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நீ சபைக்கு வர்றது கற்று நோட் பண்ணிகிட்டே இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் சும்மா உங்களை பார்த்து ஜெபிக்கிறேன். எந்த டைமுக்கு வரீங்க, என்னென்ன பண்ணுறீங்க, சபையில் வந்து எப்படி ஒழுங்காக இருக்கு, அதை எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. இஸ் லிசன்ஸ் எவ்ரி டைம்ஸ். அல்லேலூயா. சத்தமாக சொல்ல மாட்டீங்களே உற்சாகத்தோடு. அடுத்த வாரம் சர்ச்சைக்கு போய்கிறான், அடுத்த வாரம் போய்கிறான்னு அப்படியே காலம் தள்ளினா ஆசிரியர் தள்ளி போயிட்டே இருக்கு. அதில் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்து. கோல்கேட் சாமுவேல் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பேசுவது நம்ம கோல்கேட் பேஸ்ட்டு, அது பேர் ஒரு மனுஷனுடைய பெயர் கோல்கேட் சாமுவேல். அதில் சொல்ல அமெரிக்கன்ஸ் கத்திர ஸ்தோத்திரம். அவர் இந்தியாவுக்கு வந்து சென்னையில் வந்து ஏர்போர்ட்டு ஹார்பரில் வேலை செய்யும்போது சின்ன வருமானம், அவர் பெரிய இன்ஜினியர் கத்திர ஸ்தோத்திரம். சின்ன வருமானம் கிடைக்குமா? அவர் நாளைக்கு 10 ரூபா சம்பளம். எப்போ? 1917, 100 வருஷம் முன்னாடி கத்திர ஸ்தோத்திரம். அது பொண்ணு என்ன பண்ணுறோம்? அலையிலுயா 9 ரூபா சபை கொடுத்துருவாரு, 1 ரூபாய் செலவு பண்ணுவார். அலையிலுயா கர்த்தர் ஐடியா கொடுத்தார், மகனே நான் உன்னை உயர்த்த போகிறேன், நீ சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு. அலையிலுயா அப்போ தான் என்ன பண்ண பேஸ்ட் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். நல்ல வருமானம் கர்த்தர் ஸ்தோத்திரம். அலையிலுயா கோல்கேட் பேஸ்ட் பயன்படுத்தி யாரும் உலகமுள்ள கோல்கேட் பேஸ்ட். அவர் பேர் கோல்கேட் சாமுவேல். அலையிலுயா கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சாரு. ஏன்? கர்த்தரை கனப்படுத்த 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 மொத்தம் வாழ்க்கை கர்த்தர் கனப்படுத்திட்டே வருவார். அப்படின்னா சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. உன் பொறுத்தனையில் மாறாமல் இருக்கணும், உடன்படிக்கையில் மாறாமல் இருக்கணும், கர்த்தர் பைபிள்ஸில் மாறாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உன் தலைமுறை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அதுதான் சொல்லுங்களேன். நீ சொல்லுவீங்க எப்பெல்லாம் படிக்க மாட்டேங்குது, எப்பெல்லாம் ஸ்கூல் போக மாட்டேங்குது, எப்பெல்லாம் ஜெபிக்க மாட்டேங்குது. சொல்ல வேண்டிய அவசியமே. நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக உடன்படிக்கை போயினே இருந்தால் பிள்ளைக்கு சரியாயிடுவாங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதே சொல்லுங்க. அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த உடன்படிக்கை மிக மிக அவசியம். அப்படி இருந்தால் தான் கர்த்தரை உயர்த்தி பலப்படுத்துவார். ஆமென் சொல்லுமா? நிறைய பேர் கீழே உட்கார்ந்து இருக்கிறீங்க, எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. இயேசுமகன் நிற்கிறாரா? இயேசுமகன் நிற்கிறார். அவர் நிற்கிறாரு இயேசுவின் நாமத்தில். உங்களுக்கு 1000 பலகீனம் இருந்தால் கூட கர்த்தர் சமூகத்தை வந்தாச்சு, அவர் தான் கனப்படுத்துறோம். அல்லேலூயா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கலாம். நம்முடைய ஜனம் வந்து தேங்க்ஸ் பண்ணி ஜெபிப்பார். கர்த்தரை ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைக்காக.